ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இன்னைக்கு தியேட்டர்ஸில் வெளியான ரகுதாத்தா அப்படிங்கிற தமிழ் படத்தோடைய ரிவ்யூ தான். ஸோ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கீர்த்தி சுரேஷ், ரவீந்திரா விஜய், எம்எஸ் பாஸ்கர், தேவதர்ஷினி இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. சுமன் குமார் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ஒன்லைன் வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். தான் விருப்பப்பட்ட ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஹீரோயின் ஒரு பாயிண்டில் அவங்களே தன்னுடைய கல்யாணத்தை வந்து நிறுத்த முயற்சிக்கிறாங்க. ஸோ அது வந்து என்ன அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போது படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்துடைய கதாநாயகி கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு புக்ஸ் எழுதுறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதுக்கான வேலைகளும் வந்து ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் ரொம்பவே தைரியமான ஒரு பொண்ணு. தான் மனசில் பட்டதை வந்து ரொம்ப போல்டாக ஓப்பனாக பேசக்கூடிய ஒருத்தங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஹீரோயினோட தாத்தாக்கு வந்துட்டு கேன்சர் இருக்கிறதா வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹீரோனோட தாத்தாக்கு ஒரு 3 ஆசை வந்திருக்கு. அந்த 3 ஆசையில் ஒரு ஆசை தான் வந்துட்டு தன்னுடைய பேத்திக்கு வந்து எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும். ஸோ தான் இறக்கிறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு. ஆரம்பத்தில் ஹீரோயின் தனக்கு வந்து கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, இப்போதைக்கு செஞ்சுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தன்னுடைய தாத்தாக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கிறதுனால கல்யாணத்துக்கு வந்து சம்மதிக்கிறாங்க. பட் தனக்கு பிடிச்ச ஒருத்தனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு வந்து நல்லா தெரிஞ்ச ஒருத்தரையே வந்து நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறாங்க. ஸோ இப்படி முடிவெடுக்கிற நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்தில் இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் வந்து இறங்குறாங்க. ஸோ அது வந்து எதனால அண்ட் அது மட்டும் இல்லை, ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பாயிண்டில் வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் தனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஹிந்தியை வந்துட்டு இவங்க படித்து அதை வந்து எக்ஸாமாக எழுத வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு அமையுது. ஸோ அது வந்து எதனால் அமையுது அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். மேலோட்டமாக தான் இந்த படத்துடைய கதையை வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே சில பல திருப்பங்களும் சுவாரஸ்யமான விஷயங்களும் வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போது இந்த படத்தில் நடித்தவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ரொம்பவே போல்டாக தான் மனசில் பட்டதை வந்து வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு கேரக்டரில் வந்து கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. எமோஷ்னல் காட்சிகளில் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கலகலப்பாக இருக்கக்கூடிய காட்சிகள் ஆகட்டும், அந்த சில சீக்வன்ஸில் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து இந்த படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கயல்விழி அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு வந்து பர்ஃபெக்டாக இவங்க வந்து செட் ஆகிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கீர்த்தி சுரேஷுக்கு பேரா நடித்த ரவீந்திரா விஜய் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் நீட்டாகவே இருந்தது. மிக முக்கியமாக வெளியே பெண்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் மாதிரியும் உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஆணாதிக்கத்தோடைய உச்சத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது அதை வந்து காமெடியாகவும் அதே சமயம் இவரை பார்த்தா ஒரு சில இடங்களில் வந்து நமக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலும் நமக்கு வந்து லைட்டாக ஏற்படத்தான் செய்யுது. ஸோ அந்த ஒரு கேரக்டருக்கு ரவீந்திரா விஜய் வந்து ஆப்டாக பொருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருடைய ஒர்க்கை இந்த படத்தில் பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காரு. ஸோ இவங்க போக இந்த படத்தில் எம்எஸ் பாஸ்கர் சார் ஆகட்டும், தேவதர்ஷினி மேடம் ஆகட்டும், அதுக்கப்புறம் மேனேஜராக வரக்கூடிய பேங்க் மேனேஜராக வரக்கூடிய ஒருத்தருடைய கேரக்டர் ஆகட்டும். ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழை தப்பாக வந்து பேசிகிட்டு இருப்பார். ஸோ அவர் பண்ணக்கூடிய ஒரு சில காமெடியெல்லாம் இந்த படத்தில் வந்து நீட்டாகவே இருக்கும். அண்ட் இந்த படத்தில் வரக்கூடிய டாக்டர் கேரக்டர் ஆகட்டும், ஹீரோவோடைய அம்மாவோடைய கேரக்டர் ஆகட்டும், ஹீரோயினோட அண்ணா அண்ணி இவங்களோட கேரக்டரும் இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டராக தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே அந்தந்த கேரக்டருக்கு பக்காவாக செட் ஆகிருக்காங்க. யாரையுமே வந்து இந்த படத்தில் வீணடிக்கப்படலை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், அதுக்கான கலர் டோன் ஆகட்டும், அந்த 70s 80s பேக்ட்ராப்பில் எந்த மாதிரியான ஒரு விண்டேஜ் லுக் இருக்குமோ அதை வந்து சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இந்த படத்தில் எல்லாருக்குமான அந்த காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், பழைய காலத்தில் அந்த வீடெல்லாம் வந்து எப்படி இருக்குமோ அதுக்கான விஷயங்களாகட்டும், அந்த பேங்க் செட்டப் ஆகட்டும், இந்த சில விஷயங்களை வந்து காம்ப்ரமைஸே இல்லாமல் ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி நீட்டாகவே அமைச்சிருந்தாங்க எல்லா விஷயங்களுமே. ஸோ இந்த படம் ஒரு காமெடி படமாக இருந்தாலும் இந்த படத்தில் வரக்கூடிய காமெடி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கிற மாதிரியான ஒரு காமெடியாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முண்டாசுப்பட்டி, டாக்டர் இந்த மாதிரியான படங்களை வந்து உதாரணத்துக்கு சொல்லலாம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெகட்டிவ்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் அவ்வளோவா காமெடி வந்து இருக்காது. படம் வந்து ரொம்ப ஸ்லோவாகவும் ட்ராமேட்டிக்காக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொடுப்பாங்க. பட் அதை வந்து கம்ப்ளீட்டாக போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட முடியாது. யார் யார் என்னென்ன கேரக்டரில் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு டைம் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறமா அந்த 20 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமெடி ஆகட்டும்,
கதையை இவங்க கொண்டு போன விதமாகட்டும், சின்ன சின்ன டிஸ்டன்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே இந்த படத்தில் நீட்டாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 2.25 மணி நேரத்தில் இந்த படத்தை வந்து கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்காங்க. ஸோ எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவாக தான் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த படம் வந்து எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நீட்டான காமெடி என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். காமெடியை கன்வே பண்ண விதமாகட்டும், நின்று நிதானமாக வெயிட் பண்ணி ஆடியன்ஸுக்கு வந்து சில இடங்கள்ல அந்த காமெடி வந்து கன்வே ஆகும். ஸோ அது லேட்டாக கன்வே ஆனாலும் நம்மளை வந்து சிரிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் சில பல பரபரப்பான காட்சிகளும் வந்திருக்கு. ஆனால் ஒட்டுமொத்த படமுமே வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக போகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்திங்கன்னா அது இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு நீட்டான காமெடி என்டர்டெய்னர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ ஃப்ரீ டைம் கிடச்சா இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.